குடில் செய்யலாமா? நம்ம வீட்டில் இருக்க கார்போர்டை வச்சு செலவே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி குட்டியான ஒரு குடிலை நம்மளே வீட்டில் இருந்து செய்யலாம். வீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஒரு கார்போர்டை எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணுன்றதுனால கட் பண்ணிட்டோம். பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த 2 கார்னரையும் கட் பண்ணி வீடு மாதிரி செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இது பாதி தான் வரும். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த இதையும் வச்சு நல்லா டேப் போட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு டேப் போட்டு நல்லா அதை வந்துட்டு ஒட்டிக்கணும். இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கணும். அப்போ தான் ஒரு வீடு ஷேப்பில் வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த பேக் சைட்லலாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த இதுவை எடுத்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வைக்கோல் எடுத்து 2 சைடுமே வந்துட்டு செல்லோ டேப் ஒட்டிட்டு அது மேலே வந்து வைக்கோலெல்லாம் வச்சுட்டு உள்ளேயும் வைக்கோலெல்லாம் வச்சுட்டு இந்த குடியில் வைக்கிற அந்த சிலையெல்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல எது எது வைக்கணுமோ நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல வந்துட்டு அது இதெல்லாமே வச்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறமேட்டு அந்த குடில் பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்ட்டு நாங்கள் ஒரு சின்னது ₹35 தான் அந்த ஒரு லைட்டு. அதை வாங்கிட்டு அந்த லாஸ்ட் கார்னரில் அங்கங்கே டேப் போட்டு அதை வந்து ஒட்டி வச்சுட்டோம். லைட்டை இது பண்ணாலும் நல்லா ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இல்லை ஸ்டாண்டர்டாக எரியணும் அப்படின்னாலுமே அப்படியே கூட எரியும். இந்த குடிலெல்லாம் அழகாக செட் பண்ணி வச்சிடலாம். உள்ளே வந்து வைக்கோல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் கலர் பேப்பரு இந்த கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அவுட் சைடில் வெளியில் சைடில் வந்து அதெல்லாம் ஒட்டி கூட அழகாக இது பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் கலர் பேப்பர் இல்லை. பாப்பாவும் வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதெல்லாம். அதனால் வந்து நாங்கள் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். இது எப்படி இருக்குன்னு